ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா இல்ல? எல்லாத்துக்கும். யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறத நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறதெல்லாம் பேசல. இப்ப கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வர்றது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. இரண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவார். அது போல் பெண்ணும். பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக? யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது என்பது சாதாரணம். காலேஜ் உள்ள என்ட்ரா ஆவறீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும்னு ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ணதான் போறோம். யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறது இல்ல. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லிம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஒரு சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜ்ல. அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்பா அம்மா சம்மதத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, அப்பா அம்மா சம்மதத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது. அப்படியல்ல. ஒருவனை ஏமாற்றினால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதை திருமணம் செய். முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை தொலைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாற்ற முடியாது. அந்த ஹராம் தான்.
ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான். இதற்கு தௌபா செய்தே ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். ஆகுமாகாதா? ஆகுமாகாதா? இன்னைக்கு சர்வ சாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ, பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு உன் இடத்துல இரண்டு தகுதியை சொல்லுகிறது. ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். மனதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும், உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்போ ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான்னு சொன்னா அவனை வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு பேரும் நல்லா கவனிச்சுக்கோ. வேணுமா சொல்லவா? அந்த ரெண்டு என்னன்னு, ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா இல்லையா? நபி யூசுப் யார்? யாருடைய மகன்? யாருடைய மகன்? நபியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன? ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே இல்லையா? ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி. அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது, உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னோடு நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான்.
ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவார். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார். அந்த தொடர்பு என்னதான் அவன் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும் அல்லது குணத்துக்கா இருக்கும், அல்லது ஒரு 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 கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்துல ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம், அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன்லாம் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணை உறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. இந்த இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரியுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா, முஹம்மது, அப்துல் பாசித், ஃபாத்திமா, ஆயிஷான்னு உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையிலே உணர்த்திட்டாங்களா யாரு? நான் எதை உணரணும்? நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோம், முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும்போது முஸ்லிம் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லிம் பையனோ ஒரு முஸ்லிம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவங்க இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த 4 வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா? நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிற மதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். 1000 புக்கு கொடுங்க, 1000 CD கொடுங்க, 1000 பயான கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. ஏன்? இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா. நான் முஸ்லிம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லிம் உலகத்தை வித்தியாசமா பார்ப்பாங்க. இல்லையா? எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பான்? இது இறைவனால் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஷா என்னது? டப்மாஷா, இது ஹலாலா, இது ஹராமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. அப்படியா இல்லையா? இதுல உன்னுடைய சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்லை. உன்னை சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாஷ் பண்றது, ஹலாமா ஹலாமான் பேசுறதுக்குள்ள இது இல்ல நேரம். இல்லையா? அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மாஷ் ஹலாலா ஹராமான் பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகம் உன் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்றுதான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம். அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம். அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, ஒரு சிறந்தவனாக, ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள் உண்மை. நீ வாழ், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லிம்கள் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயான ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க. நான் தான் முஸ்லீம், இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பேம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான்.
ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்தோ, பேம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாமை வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. அது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேல ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களான்னாங்க. அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம். ஏன்? முஹம்மது போய் சொல்ல மாட்டார். மேலே ரசூலுல்லாஹ் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தாங்க, பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. எதிரிகள் அலி இப்னு அபீ தாலிப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தார். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாவா. என் பேச்சு தாவா, என் பார்வை தாவா, என் நடை தாவா, என் ஆடை தாவா, எல்லாம் தாவா. இந்த தாவா தான் பலனளிக்கும். இந்த தாவா தான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து. ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லிம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லிம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லிம் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லிம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும்.